ஃபஸ்ட்டே நம்ம பேண்ட்டுக்கான கிளாத்தை இந்த மாதிரி 4 சைடாக வர்ற மாதிரி மடித்து போட்டுக்கலாம். நம்ம சைடு தான் ஃபோல்டிங் சைடு இருக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து இந்த மாதிரி ஓப்பனில் இருக்கணும். சரிங்களா? இப்படி நம்ம ஓப்பன் பண்ணி ஒன்று ஒன்றா எண்ணும்போது 4 சைடாக நம்மளுக்கு வரணும். நீங்களும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அளவு பேண்ட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அளவு பேண்ட் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட் நம்ம அதில் எலாஸ்டிக் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அளவு பேண்டில், அந்த எலாஸ்டிக்கை மட்டும் விட்டுட்டு கீழே வரைக்கும் நம்ம வந்து அளவு எடுத்துக்கலாம். சரிங்களா? எனக்கு வந்து 37 இன்ச்சஸ் கிட்ட இருக்குது. நான் வந்து கீழே மடித்து அடிக்கிறதுக்கு ஒரு 2 இன்ச் இல்லை அப்படின்னா ஒரு 1 இன்ச் போதும். சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போதும். இப்போது மேலே உள்ள அந்த ரா எட்ஜஸ் இருக்கும்ல, அதில் வந்து நம்ம கோடு போட்டுட்டு அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் அளவு பேண்ட் இல்லை அப்படின்னா டேரெக்டாக மெஷர்மெண்ட் தான் போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 4 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரிட்டன் நான் வந்து டேப் வச்சு அளந்து பார்க்கும்போது எனக்கு கரெக்டாக ஒரு 38.5 அந்த மாதிரி வருது. உங்களுக்கு எவ்வளோ வருதோ நீங்கள் அதையே எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிளாத் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இந்த பேண்ட்லாம் கட் பண்ணி முடிப்போம் பார்த்தீங்களா, அப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்கும், நீங்கள் அதை வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது கீழே அதாவது நம்ம கால் அளவு கீழே உள்ள ஃபீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும்ல, அந்த அளவு நம்ம எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு நான் வந்து அதை எவ்வளோ இருக்கோ அதை மெஷர் பண்ணிவிட்டு அதோட 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம சீட் அளவு மெஷர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் ஷீட் அளவு பார்க்கணும். இப்படி கரெக்டாக வச்சு நீங்கள் பாருங்கள். அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக உள்ள அளவு தான் நம்ம வச்சுக்கணும். சரிங்களா? அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் இல்லைனா 2 இன்ச் வந்து கூட்டிக்கோங்க. இப்போ நான் கரெக்டாக வந்து அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நேராக நம்மளுக்கு வந்து சீட் அளவு வந்து ஒரு 13லேருந்து 12லேருந்து 13.5 14 அளவுக்கு நீங்கள் போதும். அதாவது மேலே பெல்ட் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா 14 வச்சு ஒரு 12 இல்லைன்னா 13 வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா 13 இல்லைன்னா 14 அந்த மாதிரி வச்சா போதும். இப்போ நம்ம அதையும் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதுதான் நம்மளுக்கு வந்து சீட் அளவு. சரிங்களா? நீங்களும் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. சீட் அளவை மார்க் பண்ணதுக்கப்புறமா அதிலேருந்து ஒரு 1.5 இன்ச் இல்லை அப்படின்னா 2 இன்ச் நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லை பார்த்தீங்களா, அதனால் நான் ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம அதை பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம எப்போவுமே கழுத்துக்கெலாம் நம்ம மார்க் பண்ணுவோம்ல அந்த வளைவு, அதை வந்து நீங்கள் இந்த சைடில் போட்டுக்கோங்க. சரிங்களா? அந்த வளைவு நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து நம்ம கீழே கால் அளவு மார்க் பண்ணியிருந்தோம்ல, கால் சுற்றளவு மார்க் பண்ணியிருந்தோம்ல, அங்கே வரைக்கும் நம்ம கரெக்டாக டேப் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் லைட்டாக கோடு போடுங்க. சரிங்களா? அது வந்து சும்மா சாம்பிளுக்காக தான் நம்ம போடுறோம். அதனால் நீங்கள் லைட்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அதை. இப்போ நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம டேப் வச்சுக்கலாம். டேப்பு வச்சுட்டு இப்போ நான் எப்படி கொண்டு வரேனோ அதே மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. அதாவது நான் பாதியாக மடித்து போட்டிருக்கேன் டேப்பை மட்டும் அந்த லைனில் வச்சு. அதை நம்ம இப்போது அந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து வெளிப்பக்கமாக அதாவது உள் பக்கமாக நம்ம வந்து ஒரு 2 இன்ச்சஸ் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி காட்டுறேனோ அதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம கால் சுற்றளவுலேருந்து இந்த மிட் பாயிண்ட் இப்போ மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த மிட் பாயிண்ட்லேருந்து நம்ம மேலே அந்த கர்வ் லைன் இருக்குல்ல, நம்ம முதல்ல போட்டோம்ல அந்த சாம்பிள் லைன் போட்டோம்ல, அந்த அளவுக்கு நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெயிட் கட் பேண்ட்டுக்கு வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் இது தான். இப்படி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். சரிங்களா? இப்போது நம்ம ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இந்த கட் பண்ணி எடுக்கிறேன் பார்த்தீங்களா, இதில் தான் நம்ம அந்த பெல்ட் ஜாயிண்ட்டுக்கு நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது எலாஸ்டிக் வேணும்னா எலாஸ்டிக், இல்லைன்னா நாடா வைக்கணும்னா நாடா, அது நம்ம வைப்போம்ல அதுக்கான பீஸ் தான் அது. ஓகேவா? இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு லெக். சரிங்களா? ராங் சைடை வந்து இந்த மாதிரி ராங்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். 2 பக்கமுமே நீங்கள் ராங் சைடு வந்து மென்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா அந்த கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த சீட் அளவுக்கு மேலே பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஒரு கிளாத் சொல்லியிருந்தேன்ல, அந்த கிளாத் நம்ம எடுத்துக்கிறோம். அது வந்து 4 பீஸாக இருக்குது. இப்போ இந்த கிளாத் எதுக்காக அப்படின்னா நம்ம பெல்ட் வைக்க போகிறோம். சரிங்களா? அதுக்காக தான்.
ஃபஸ்ட்டு வந்து அந்த நம்ம சீட் அளவு வித்து மார்க் பண்ணியிருந்தோம்ல, அந்த அளவுலேருந்து 1 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா கூட்டிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹைட் வந்து ஒரு 3 இன்ச்சஸ் போதும். உங்களுக்கு பெல்ட் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து அதாவது அந்த எலாஸ்டிக் வைக்கணும் அப்படின்னா ஒரு 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச்சுக்குள்ளே நீங்கள் வச்சா போதும். சரிங்களா? அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு. இந்த மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 பீஸாக இருக்கும். கரெக்டாக நம்ம கட் பண்ணால் 4 பீஸாக இருக்கும். இதை ஒன்றோடு ஒன்றா நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஒரு லைன் ஃபார்மில் இந்த கிளாத்தை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் அதாவது பிசுறு ஏதாவது இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா கிளாத் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பேண்ட் அளவு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் எப்படி காட்டுறேனோ ராங் சைடு வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி, அதாவது அந்த வளைவு எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ நம்ம அந்த கிளாத்து வந்து கொஞ்சம் உள்பக்கமாக வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அதை வந்து மடித்து தைக்கணுன்னாலும் மடித்து தைச்சிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்ம அந்த சைடும் இன்னொரு கார்னர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வளைவு பக்கம், அது வரைக்கும் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி 2 பக்கமுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி தான் இந்த நம்ம ஒன்றோடு ஒன்றா ஜாயின் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த லைன் கிளாத்து பெல்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு, அதையும் அங்கேருந்து ஃபஸ்ட்டிருந்து அந்த பேண்டில் எண்டு வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக நான் ஒன் சைடாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன 1/4 இன்ச்சுக்கு ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய ஃபோல்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு நாடாக இல்லை அப்படின்னா பெல்ட் ஜாயின் பண்ணணும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நாடா பேண்ட்டுக்கு வந்து ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இப்போது ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு ஓப்பனில் இருக்கும்ல, மேலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு, அதாவது வி ஷேப்பு நம்ம முன்னாடி கெட்டுவோம்ல கயிறு, அதுக்காக விட்டுட்டு மற்றதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம அந்த நாடா நம்ம ரெடி பண்ணுறதுக்கான கிளாத்து. சரிங்களா? நான் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கிளாத்து அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஓகேவாக இருக்கும். நான் வந்து 2 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம வந்து ஒன்றோடு ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேனோ, ஒன் சைடு வந்து நம்ம லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு சைடும் நம்ம லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 2யும் சேர்த்து ஒன்றா மடிக்கணும். நான் எப்படி காட்டுறேன்னு பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் ஒன்றா மடிச்சுட்டு அந்த சைடும் இந்த சைடும் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாடா வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். சரிங்களா? இப்போது நம்ம பேண்ட் ஷேப்புக்கு வரலாம். முன்னாடி மாதிரி தான் நம்ம வந்து பேக் ஒன் ஃப்ரண்ட்டை வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து கீழே காலில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து அளவு வந்து கரெக்ட் பண்ணணும். கீழே நம்மளுக்கு மடித்து அடிக்கிறதுக்கு எவ்வளோ விட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேண்ட்டை வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, 2 காலுக்கும் நடுவில் இருக்கும்ல, அந்த அந்த வி ஷேப்பை வந்து நீங்கள் அந்த கால்லேருந்து இந்த கால் வரைக்கும் அந்த நம்ம எவ்வளோ அளவுக்கு நம்ம கரெக்டாக ஷேப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு கரெக்டானது. சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டான அந்த வி ஷேப் வரும். இப்போது நம்ம மேலே வந்து நாடா எல்லாமே ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பெல்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த கேப்பும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, அந்த நாடா நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு ஊக்கில் இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹோல் வழியாக இருந்து இன்னொரு ஹோல் வழியாக வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக துணியை வந்து நகர்த்தி உள்ளே நுழைச்சி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாடா வந்து ஃபுல்லாகவே இன்சர்ட் ஆயிரும். ஓகேவா?
எப்பயுமே நம்ம நாடா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம இன்சர்ட் பண்ணணும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நாடா வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துகிட்டு அந்த ஊக்கை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாடா பேண்ட் வந்து ரெடி ஆயிரும். இப்போது நம்ம நாடாவை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா 2 பக்கமும் நம்மளுக்கு நாடா தெரியும்ல, அதை வந்து நம்ம இந்த மாதிரி நாட் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ணியிருப்போம் அந்த நாடா அந்த பெல்ட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி சரிசமமாக நம்ம கரெக்டாக நம்ம இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சுருக்கம்லாம் நம்மளுக்கு வந்து சரிசமமாக வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம நாடா பேண்ட் வந்து ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி வந்து பெல்ட்டு வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா நம்மளுக்கு மெயினானது வந்து அந்த வி ஷேப்பு அதுதான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பேண்ட் வந்து ஒழுங்காக வரும். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you for watching.